இனி உங்கள் வாகனத்தின் இலக்குத்தகட்டில் அதாவது நம்பர் பிளேட்டில் உங்கள் பெயரை பொறித்துக் கொள்ளலாம் என்றும் இதற்கான அறிவிப்பை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விரைவில் வெளியிடப் போவதாகவும் சொல்லப்படுகிறது. இது உண்மையா? இலங்கையில் இது எப்போது அமலுக்கு வரும்? சமூக வலைதளங்களில் இந்த மாத தொடக்கத்திலிருந்து வாகன இலக்குத்தகடுகளில் உரிமையாளரின் பெயர் என்ற செய்தி பலரால் பகிரப்பட்டு வருகிறது. பலர் இது இப்போதே நடைமுறைக்கு வந்துவிட்டது என்று நினைத்து உற்சாகமாக பகிர்ந்து வருகின்றனர். ஆனால் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலோ அல்லது சமூக வலைதளங்களிலோ இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை. சமீபத்தில் நடைபெற்ற அரசாங்க நிதி பற்றிய குழுவின் கூட்டத்தில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பிரபல வர்த்தகர் டட்லி சிறிசேனவின் வாகனத்தில் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது குறித்து விவாதிக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அதிகாரிகள், நிச்சயமாக வருங்காலத்தில் பெயர்களை பொறிக்க முடியும், அதற்கான திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் என்று தெரிவித்தனர். ஆனால் இது விரைவில் நடக்கும் காரியம் அல்ல. போக்குவரத்து அமைச்சின் ஊடக பேச்சாளர் கூறியபடி தற்போதுள்ள கணினி கட்டமைப்பை முழுமையாக மேம்படுத்த வேண்டும். அந்த பணிகள் முடிந்த பிறகு இந்த சேவையை வழங்க குறைந்தபட்சம் 6 மாதங்கள் எடுக்கும். மேலும் இத்தகைய விசேட இலக்கத்தகடுகளை பெற 1 மில்லியன் ரூபாய் வரை அறவிடப்படலாம் என்றும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூறப்பட்டது. எனவே இது சாதாரண மக்களுக்கு இப்போது கிடைக்க போகும் ஒன்றல்ல. சுருக்கமாக சொன்னால், பெயர் பொறித்த வாகன இலக்கத்தகடுகளை அறிமுகப்படுத்தும் திட்டம் அரசிடம் உள்ளது. ஆனால் இது இப்போதைக்கு நடைமுறைக்கு வரவில்லை. ஆகவே இத்தகைய தவறான செய்திகளை உறுதிப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம். இது போன்ற உண்மை செய்திகளை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.